FSSA ரெஜிஸ்ட்ரேஷனோட பார்ட் 7 இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட் பார்ட் 6ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு லாகின் ஐடி வித் பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இது ஸ்டெப் 24. இதில் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். இதில் 4 டாக்குமெண்ட் வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஹெல்த், நோ எப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ரெடியாக ஃபோட்டோவை கிளியராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோல்டர் ஆர் ஃபைலில் போட்டு. நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்க ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். அதில் அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் இருக்கும். ஐடி ப்ரூஃப்க்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஐடி கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ அண்ட் ஐடி ப்ரூஃப் ரெண்டுத்துலையுமே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கரெக்டான ஃபோட்டோ அண்ட் ஐடி ப்ரூஃப் தான் அப்லோட் பண்ணிக்கிங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் 25. அதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹெல்த், என்ஓசி அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபார்ம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹெல்த் என்ஓசி யார்கிட்ட வாங்குறதுனா லைசன்ஸ் வச்சிருக்கிற எனி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட அட்டஸ்டட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை, பிகாஸ் நம்ம டேரெக்டாக ஃபுட்டை ஹேண்டில் பண்ணுறதுனால. இப்போ அந்த அதர் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் என்ஓசின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஹெல்த் என்ஓசி ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப செலக்ட்னு காமிக்கும் செகண்டாக உள்ளது. அதில் டிக்ளரேஷனுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே வியூன்னு கொடுத்து கரெக்டான ஃபார்ம் தான் அப்லோட் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் தான். அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பேக்கர் ரிலேட்டடான வீடியோவுக்கு போரா பேக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.